வனத்துடைய காவலர் மானுடைய தேடி வந்தேன். குட்டி உள்ளே நுழைந்து விட்டது எங்களை வணக்கம் உணர்த்தி போதுவார் மானது வேகமதாய் கதையின் கதாபாத்திரம் தன்மை உணர்ந்து ஏயா அந்த பாடுபடுத்துறீங்க உங்களை நெளிவுக்கு போட்டதுக்காயா நீங்களா இழுத்துக்கிட்ட வேணாது மற்றவளை குறை சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சொல்கிறது நல்லது. அதாவது இந்த வள்ளி கல்யாணத்தை பார்க்கறதுல எவ்வளோ நன்மைங்கிறத உண்மை உண்மை. ஆனால் திருமணம் நடக்கிறத பார்த்தா பல விஷயம் நல்ல விஷயமே நடக்கும். குறிப்பாக சுக்கிரன் வந்து நீசமாயிட்டார்னு வச்சுங்களேன். சுக்கிரன் எவ்வளோ ஒன்று அவருக்கு பேர் ஒழுக்க கேடா அந்த பேர் வந்துடும். சுக்கிரன் நீசமாயிட்டா ஒரு ஜாதகத்தில் பணங்காசு எப்படி போகுதுன்னே தெரியாது போயிடும். நம்ம எப்போல்லாம் எச்சரிக்கையாக இருந்தாலும் சுக்கிரன் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரன் நீசமாயிடக்கூடாது. இந்த வள்ளி கல்யாணத்தை பார்க்கும் பொழுது ஒரு வேளை அப்படி இருந்தால் அது சரியாயிருங்கிறதுக்கு நான் சமீபத்தில் ஒன்றை படித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருத்தர் போய் ஜாதகம் பார்த்துருக்காரு. பார்க்கும்பொழுது அந்த ஜோதிடர் சொல்லியிருக்காரு, இவர் போய் சொல்லியிருக்காரு, நான் இப்படியெல்லாம் இருந்தாங்க குடும்பத்தில் சொந்தக்காரங்க பந்தம் எல்லாம் பகையாயிடுச்சு. அவன் பார்க்கும்போது அவருக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம். நீங்கள் போய் வள்ளி கல்யாணத்தை பாருங்கள். வள்ளி கல்யாணம் பேசுவாங்கள்ல, சொற்பொழிவு கந்தபுராணத்தை பற்றி பேசும்பொழுது. ஆமாம், அதில் வள்ளி கல்யாணம் ஒவ்வொரு உற்பவத்தை பற்றி பேசுவாங்க. வள்ளி கல்யாணத்தை பற்றி அதை கேளுங்க அப்படின்னா இவர் திருச்செந்தூர் போயிருக்காரு இந்த கந்த சஷ்டி விழாப்போ. சரி போனால் அங்கே எல்லாமே அந்த அசுரகாண்டம் தட்சகாண்டம் ஆமாம் இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. இந்த வள்ளி கல்யாணத்தை பற்றி பேசலாம். அப்போ அவர் போய் அந்த அம்மாட்ட சொன்னார். இருந்து போய் மெனக்கட்டு போயிருக்கார். அவர் எங்கே போயிருக்காருன்னா பெங்களூர்லேருந்து போயிருக்காரு. பெங்களூர்லேருந்து நேராக திருச்செந்தூர் போயிருக்கார். போய் பேசி முடிச்ச நிறைவு நாள் அன்றைக்கு தான். சரி, என்னதான் அப்படி இந்த வள்ளி பற்றி அந்த மாதிரி நீங்கள் பேசி என்னை கேட்க சொன்னார் ஜோதிடர். நான் வந்து நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி பெங்களூர் போயிட்டு மறுபடியும் அங்கே போய் அவர் பணம் காசு தயார் பண்ணி இங்கே அந்த பேசினாங்க பற்றிலாம் அவளை வர சொல்லி கல்யாணத்தை பற்றி பேசினாங்க. முதல் வருஷம் அவர் கடை வாங்கி இப்படி உங்களை மாதிரி நண்பர்களை பார்த்து அவங்கள்ட்ட வசூல் பண்ணி, 2வது வருஷம் அவரே பாதி பணம் செலவு பண்ணி செஞ்சாராம். 3வது வருஷம் தனியாக அவர் கூட்டி போனாராம். 4வது வருஷம் அந்த அம்மா அங்கே பேச போயிருக்கும்போது அப்பவும் வள்ளி கல்யாணம் தான் பேசினாராம். அப்போ அவர் சொன்னாராம், அம்மா நான் ரொம்ப வசதியாக இருந்தேன், கடைசியில் ஹோட்டலில் போய் நான் அந்த சப்ளை என்னது இலையை எடுத்துக்கிட்டு இருக்கேன், பரிமாறுற வேலைக்கு சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த வேலைக்கு போயிட்டேன். அப்போ நான் போய் ஜோதிடம் பார்த்தேன். எதனா காரணம் கேட்டுருக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரன் நீசம் ஆகிட்டாரு, அப்படி ஆச்சுன்னா இது வேறு ஒன்றுமே இதுக்கு பரிகாரம் இல்லை. அப்போ அந்த வள்ளி கல்யாணத்தை வந்து எங்கே பேசினாலும் அதை பார்த்தாவோ கேட்டாவோ ஓஹோ உங்களுக்கு நன்மை அப்படின்னு ஜோதிடர் சொன்னார். நான் திருச்செந்தூர் வந்து உங்கள்கிட்ட பேசினேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் தடவை உங்களை வர சொல்லும்போது நான் கடை வாங்கி சரி தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் வசூல் பண்ணி உங்களை அழைச்சிட்டு வந்து பேச சொன்னேன். மறு வருஷம் நான் பாதி பணம் செலவு பண்ணி உங்களை வர சொன்னேன். அந்த அம்மா சென்னையிலேருந்து போயிருக்காங்க பெங்களூர். 3வது வருஷம் நீங்கள் தங்கியிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த விடுதி, அதே நான் விலைக்கு வாங்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு உயர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் முதலீடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதெல்லாம் பெரிய விஷயம் தான். இதை படித்தோன்னா எனக்கு இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இது மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு அபிமானம் ஆயிடுச்சு. இப்படிலாம் ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க எதுக்குன்னு தெரியல, உங்களை பார்த்துருக்கேன் காலங்காத்தால். எங்க இவ்வளோ விஷயம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு நல்ல நேரத்தில் ஏன் மோகன், அதாவது வள்ளிங்கிறது இவ்வளோ ஒரு உயர்வு. அந்த வள்ளிக்கு ஒரு அண்ணங்க ஒருவர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? நீங்கள் என்னடா விரை வெட்டுற இது கூட இந்த நீங்கள் நினைக்கிறதே தவறு. எனக்கு தெரியும் மாறு வேஷத்தில் வந்திருக்கீங்க. அதாவது யாருன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு மன்னர் மகன், மன்னர் மகன் தான், நம்பிராஜ மகன். ஒரு நம்பிராஜ மகன் இந்த மாதிரி வேட்டி கட்டியிருந்தா ஊரில் முகத்தில் வந்து ஒரு கலை வேணும்ல. ஆள் பாதி ஆடை பாதி சொல்லியிருக்காங்கல்ல. உண்மை உண்மை. அப்போ நீங்கள் மார்வேஸில் வந்து யார் யார் என்ன பண்ணுறாங்கிறது கண்டுபிடிக்க வந்திருக்கிறீங்க. ஆமாங்க. அப்புறம் நீங்கள் போகுதுன்னு சொன்னீங்க. போகுதுபான்னு சொல்ல உங்கள்கிட்ட சொன்னேன். எங்க சத்தம் கேட்டு தான் எப்போ நான் தூங்குறவன் இன்னைக்கு முழிச்சுக்கிட்டே இருக்கேன். போச்சுரா ஒரு தூண்டி போ, அந்த சத்தம் கேட்டு என்னவோ ஏதோன்னு இருங்க தூண்டி போடுறோம். ஆமாம், தூண்டி போடும் பொழுது புழுவை கடிச்சு அது விடுற நேரத்தில் அப்படி இருக்கும்போது நல்ல பெரிய மீனை வந்து பொத்துன்னு மேலே வரைக்கும் வந்து தண்ணி குளிஞ்சிடும். போச்சுரா. ஆமாம்,
போச்சுன்னா போச்சே. போச்சுடா தானா தானே சொல்கிறோம். ஆமாம். அது மாதிரி மான்குட்டி போச்சு ஆகா போச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து உங்கள் பேர் என்ன? யாரா? வீரத்தவன். அந்த ஆளுகளாயா நீ? ஆமாம். அப்போது எங்கள் ஆளு இல்லையா நீ? உங்கள் ஆளுகள் இல்லை, நாங்கள் வேற ஆளு. அப்போ உங்கள் பேரை சொல்லி இந்த மாதிரி நான் போயிடுச்சுங்கன்னு சொன்னாத்தான் நீங்கள் வந்து என்ன கேட்கணும். எங்க பேரை சொல்லி எந்த இடத்துல வந்து சத்தம் கேட்குற, என்னடா சத்தம் கேட்குது, என்னவோ ஏதோ அப்படின்னு நாங்கள் பார்க்குறது இல்லையா? எதை சொன்னாலும் சிரிக்கிறதுக்கு நான் ஒன்றும் காளீஸ்வரம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இல்லையா எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு நீங்கள் வரீங்க இவ்வளோ இருக்கு. ஆமாம் ஆமாம், நாங்கள் பேசி வச்சுக்கிட்டு தான் வரோம். நாங்கள் பேசி வச்சுக்கிட்டு தான் வரோம். நாங்கள் எதை பேசினாலும் சிரிக்கிறதுக்கு. சரி அது இருக்கட்டும் மச்சான், வளவலன்னு பேச அப்படி பேசுங்க மச்சான். ஏன்னு கேளுங்க. நீங்கள் இருக்க அளவுக்கு நான் உங்களை மச்சான்னு சொல்லணும்னா எவ்வளோ நான் பாக்கியம். அதுதான் உண்மை. இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு வள்ளி மேலே இருந்த ஆசையை விட்டு போச்சு. ஏன் எதுக்குன்னு கேட்குறேன். உங்களை மாதிரி தான் அந்த பொண்ணு இருக்குமா? நீங்கள் ஆளை பார்த்து நீங்கள் சொல்லலை, கொடூரமாக பேசுறீங்களே அது மாதிரி அந்த பொண்ணு பேசுங்க. கொடூரமாக பேசுறவங்கள்ட்ட பாசம் இருக்கும். ஆமாம் ஆமாம், அது நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. ஒவ்வொரு கடத்துல தான் குணம் இருக்கும். அதான் உண்மை. இங்கே 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 சிறுத்தைக்கு தான் ஒரு திட்டுறது. ஒன்றுமே சொல்லாமல் இருக்கும்போது அது ஏதோ நீங்கள் பேசி வச்சிருக்கீங்க, அது எனக்கு தெரியுது. டேய் நான் என்ன சொன்னாலும் சரிடா. நான் அவருக்கு பணம் கொடுத்துறேன், ஊருக்கார பார்த்து நம்மளை அப்போ தாண்டா பப்புன்னு நல்லா நடிச்சாப்புல. அப்படிதான் யாருமே சிரிக்க மாட்டாங்க, விநாயகர் கையை தட்டி சிரிப்பாரு, பார்த்துருக்கியா? முடியும். சரி மச்சான், நீ என்ன விஷயமா? தங்கச்சி மாப்பிள்ள. இப்போ எனக்கு என்ன இன்னொரு பிரச்சனை மச்சான். நல்லா சொல்லுங்க. பிரச்சனை இருக்கணும் வாழ்க்கையில, பிரச்சனையா இருக்கப்படாது. நான் கேள்விப்பட்டு வந்தது வள்ளின்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா. 7 பேருக்கு தங்கச்சியா அப்படின்னு. ஆனா இங்க 2 பெண்கள் இருக்காங்க, நான் ஒரே ஆளு. இப்ப எப்படி 2 பெண்கள் இருக்காங்கன்னா எப்படி நான் 2யுமே ஒரே நேரத்துல பேசுறது? உங்க சந்தேகம் எல்லாம் வேற நோக்கத்துல போய்கிட்டு இருக்கு. நோக்கம் இல்ல உங்களுக்கு அந்த பயம் இருக்குமா இருக்காதா? யாருக்கு? ஒரே நேரத்துல 2 பெண்கள். அது உண்மைதாங்க. அதுதான் இப்ப எனக்கு. எங்க 2 பேர் இருக்காங்களா, யாரு என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல. வள்ளி ஒண்ணு, வள்ளி தங்கச்சியா? அது யாரு? அது ஏன் ஆளு உங்க தங்கச்சி. எங்களுக்கு தங்கச்சி இருக்க வாய்ப்பில்லை. எப்படின்னு கேட்டா, நாங்க எங்க வீட்டுல எல்லாமே ஆம்பளை பையல தான். ஆம்பளை பையல தான் இல்ல, பொம்பளை பிள்ளையே இல்ல. நாங்களும் ஆம்பளை பையல. எங்க வீட்டுல அண்ணன் கணேசே, சரி, ஐயப்பே, காலபைரவர், வீரபத்திரர் பூரா பாருங்க ஆம்பளை பிள்ளை தான். சரி, பொம்பளை பிள்ளை இல்ல. அப்படிங்கிறனால தங்கச்சி இருக்கிற வாய்ப்பு இல்லை. அட இப்ப நாங்களும் அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே ஆம்பளை பையல தான். ஆனா உங்களுக்கு ஒரு தங்கச்சி இல்ல. எடுத்து வளர்த்தீங்க. எடுத்து வளர்த்தோம். என்ன வளர்த்தீங்க? தங்கச்சியை வளர்த்தீங்க. தங்கச்சி தான் நாங்க எடுத்து வளர்த்தாலும் எங்க தங்கச்சி. அது இருடா, இருங்க இருங்க இருங்கிறத இருறான்ட்டேன். இருவா வாய் தவறி சொல்லிட்டாங்க. அந்த இது எங்கடா இருக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மணமல் குழந்தை ஒரு ஊரை வாங்கிட்டு வந்தா. அதான் சொல்லடா, மிச்சர் பாக்கெட்டடா. மிச்சர் பாக்கெட்டா? சாப்பிடுங்க, நல்லது கட்ட உடம்பு இருக்கிறதுக்கு இழைச்சிட்டே இருக்கு. எனக்கு பெரிய மனசு கஷ்டமா இருக்குங்க. முதல்ல நான் எப்போ 50 இட்லி சாப்பிடுவேன். உடம்பு முடி கார்த்திராஜாலும் ஆளு எப்படி இருக்கான்? அதில் நல்ல கிட்ட நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் எல்லாமே இருக்குங்க. சரிம்மா, நான் கேட்குற மட்டும் சொல்லுங்க. இப்போ நாங்கள் எல்லாமே ஆம்பளை பையலுங்க. நாங்கள் ஒரு தங்கச்சி கூட எடுத்து வளர்க்கல. திடீர்னு நீங்கள் தங்கச்சி சொன்னா நான் எப்படி எடுத்துக்கணும்? ஏங்க இப்போ நீங்கள் வந்து என் தங்கச்சியை பார்க்கணும், என் தங்கச்சியை பார்க்கணும் வர்றீங்க. உங்கள் தங்கச்சி மாப்பிள்ள. ஆமாம், நீங்கள் என் தங்கச்சி மாப்பிள்ள. கல்யாணம் பண்ணி உங்கள் ஊருக்கு நான் வரேன். யார் இதுன்னு கேட்குறாங்க. என் தங்கச்சி மாப்பிள்ள. ஏங்க என் தங்கச்சி வீட்டுக்காரரு என் மச்சினே அப்படின்னு நம்ம உரிமையோட சொல்லுவோம். அப்படின்னு சொல்லுவீங்க. அவசியம் சொல்லிடுவேன். ஏன்னா நான் அவங்க தங்கச்சியை கட்டுறதுனால. ஆமாம். அது போல எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சுன்னு வச்சுங்க. நீங்கள் எப்போ எங்கள் ஊருக்கு வர்றீங்க? இது யாருங்க போகிறது அப்படின்னா என் தங்கச்சி மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். ஆமாம். எனக்கு தங்கச்சி இல்லைல்ல. ஏங்க தங்கச்சி இருக்கா இல்லையா? எனக்கு உங்களுக்கு தங்கச்சி இல்லை. இல்லைன்னா தங்கச்சி நினைக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பொண்ணு கொடுத்துட்டேன். ஏமா நீங்கள் உங்கள் மச்சினேனா? அதாவது நான் உங்களுக்கு தங்கச்சி மாப்பிள்ள. அடையாங்க சும்மா என்னவோ பேசுறதா? உன் தங்கச்சியோட புருஷன் தானே நானு. அட என் தங்கச்சி புருஷன் தாங்க. அதான் எனக்கு உங்களுக்கு நான் பொண்ணு கொடுத்துட்டேன். எனக்கு தங்கச்சி இருக்கா? இல்ல. அதைத்தான் நானும் சொல்றேன். அட நீ மறுபடியும் தங்கச்சி உள்ள இருக்குங்கிற தண்ணி போ. அடையா சும்மா ஓடிக்கிட்டு காலையில வந்து பிரச்சனை பண்ணி அவ்வளோ அழுப்பா இருந்தா நீ இருங்க. அப்புறம் அப்புறம் கதையை எடுத்தேன்னா வாங்க நான்லங்க சொல்லணும். கோவப்படுறாங்க. நான் இவ்வளோ கோவப்பட்டு போறேன். இருங்க நீங்க இங்க வாங்க முதல்ல. ஏங்க நான் எப்படி பணம் வாங்குறது பாப்போமா? இங்க இல்ல, நீங்க தான் பேரக்ட நீங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. கேங்க கோவப்படுறது நாங்க. சரி, உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். ஆமா. அப்ப சலிச்சுக்கிறேன். என்னமா சலிச்சுக்கிறேன் இல்லைங்க, சும்மா போட்டுட்டு அப்படின்னா ஏங்க நீங்க தான் எனக்கு தங்கச்சி, உங்களுக்கு தங்கச்சி இருக்குங்க. அப்புறம் இல்லைன்னா நாங்க கூட பிறந்தாத்தான் தங்கச்சியா? இப்ப மச்சினை பொண்டாட்டி உங்களுக்கு என்ன வேணும்? யார் மச்சினே? பொதுவா சொல்றேன். யார் மச்சினே? யாரோ மச்சினே. நீ மச்சினே எனக்கு. ஆமா, உங்க மச்சினை பொண்டாட்டி உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு முறை தங்கச்சி வருது. அதுதான் இங்க இருக்கு.
ஒரு முறைக்கு தங்கச்சி, ஒரு முறை. அப்புறம் 2வது முறைக்கு அக்கா. வயசுக்கு மூத்த வந்து அக்கா. ஆமா, அதுக்கு மேல போயிடக்கூடாது. நான் வள்ளியை பார்க்கணும். அதுக்கு முன்னால ஒரு ஏன் ஆள் இருக்கு, நீங்க போன்னு போங்க. மொத்தம் இதை பார்க்கவா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் எங்க பார்க்க போறியே, பேச போறீங்க. என் இடத்துக்கு வந்திருக்கேன். எங்க மனைவி, எங்க அக்கா, எங்க அண்ணனை அறிமுகப்படுத்து. என்னவோ வேட்டானூர் மாறிய பார்த்ததுல இருந்து கொண்டிக்காலை சிந்தனை எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமா, தேனுலாவும் பூங்காவன் நமதில் காணுலாவும் கலைமானே நானே. தேனுலாவும் பூங்காவன் நமதில் காணுலாவும் கலைமானே நானே. தேடி வந்தேனே புள்ளிமானே, ஓடி வந்ததானே, தேடி வந்தேனே புள்ளிமானே. கோடி நமத்தானமே கோடினே, கோடி நமஸ்காரமே. கோடி நமஸ்காரமே கோடினே. அப்புறம் நான் கோடியில தான் நிக்கல. நீ மாப்பிள்ள அந்த மாதிரி தான் மாற்றி வச்சு வாசிங்க. கோடி நமஸ்காரம் வாசிங்க. பள்ளி கோடி நமஸ்காரமே, கோடிக்கு போயிடாத நீ. ஜாடையாயல் கை கணித வரியதாரி மானை மறப்பது முறையல். இனிமே நாடகத்துல ராஜ வட்ட வெள்ளனை விடக்கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன். எப்பவும் தூங்குறாரு, இன்னைக்கு சுத்தமா தூங்கவே இல்லை. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க தான் பேச மாட்டேங்கிறீங்க. இந்த எரும மாடு மாதிரி உன்னை போல் ஒரு அழகியை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ஊத்த முடியா இருப்பாவல. உன்னுடைய அழகுதான் என்னை இம்சை செய்கிறது. அப்படியா? நான் என்ன செய்வது? ஐயோ, நீங்க அப்படி பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா வருது. மாமா சொன்னாரு, யாரு? ஆளு கூட்டி வந்திருக்கேன் அப்படின்னு. ஆமா மாமா, நம்ம புரோக்கர் மாமாவா? இவர் தான் அந்த இடத்துக்கே பெரிய மாமாவா அவரு? அவர் சொன்னாரு. நான் இப்பத்தாம செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். சரி வள்ளி இருக்கட்டும். இப்ப இங்க யாரோ உங்க தங்கச்சிங்க, அது வள்ளி கிள்ளின்னு உங்க தங்கச்சி. வள்ளி எப்படி எனக்கு தங்கச்சி ஆகும்? என்னடா முறையே மாத்து. அட வள்ளி இல்லங்க, இது குள்ளி. பெரிய மனுஷன் போடா வாடான்னு பேசக்கூடாதுன்னு பார்த்தா வள்ளி வள்ளி எப்படி எனக்கு தங்கச்சி ஆகும்? அட வள்ளி இல்லங்க, இது வள்ளி உங்க தங்கச்சி. வள்ளி இல்லாம இங்க என் பொண்டாட்டி, உங்க இது உங்க ஆளு. என் பொண்டாட்டி உங்க ஆளு. இப்படித்தான் நம்ம சொல்லணும். என் பொண்டாட்டி உங்க ஆளு. இன்னையில இருந்தா நேரத்துல இருந்து இது எனக்கு தங்கச்சி முறை வேணும்னு சொன்னேன். அதுவா? நீங்க எனக்கு அண்ணன் வேணுமா? தலை செய்கிற எல்லாம் செஞ்சு விட்டு அண்ணன் வேணுமா? ஏய் அட தப்பா நினைச்சு தொட்டுட்டயா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நல்லா நல்லா அதே பண்ணுமா. நான் தங்கச்சின்னு தெரியாம தெரியாது. இந்த மாதிரி கட்டி பிடிச்சி சுத்தமா தெரியாது மச்சான். இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டியா தங்கச்சின்னு தெரியாம? ஐயோ, நானும் தெரியாம கட்டி பிடிச்சிட்டேங்க. சரி, இனிமேல் கட்டி பிடிக்க கூடாது நீ சொல்றத. அப்ப உனக்கு இது வந்து என்ன வேணும்? இனிமே நான் அவரை கட்டி பிடிக்க மாட்டேன். எங்க வீட்டுக்காரம்மா. நான் இனிமே அவரை கட்டி பிடிக்க மாட்டேன். அமைஞ்சிருப்பாரு, அதை நினைக்கும் போது. ஆமாங்க. சரி மச்சான், வந்தவர்களை ஆடிப்பாடி வர இருப்பீங்கல்ல? அம்மா ஆமாண்ணா, மறந்துட்டீங்களா? இல்லை, பேச்சு வாக்கில் என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சீங்களா? எப்போ? இப்போ தானங்க கட்டி பிடிச்சி. நான் எப்போ கட்டி பிடிச்சேன் வர? ஓ முண்டாட்டி தெரிஞ்சாயா கட்டி பிடிச்சதுன்னா ரொம்ப இருக்குது. எங்க கட்டி பிடிச்சவனாத்தான் எனக்கு மனசு மாறி இது அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. யார் காலத்தில வேடரே, யார் குலத்தில் வந்து நீ கண்டமானுக்கு கையுண்ட காலுண்ட, யார் காலத்தில வேடரே, யார் குலத்தில் வந்து மன தேடி வந்தவரே மாப்பிளத்திங்க,
வாங்க மச்சான் வாங்க வாங்க மச்சான் வாங்க இந்த வழிய பாருங்க ஏங்கி ஏங்கி நீங்க இப்படி பாக்குறீங்க என்னைக்காவது இந்த சீன்ல இந்த பிள்ளை அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்து பார்த்துருக்கிறியா? என்ன அப்படின்னு என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு அரக்கண்ணில் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறது யாரு? யாருடைய முயற்சி இது? நீங்க தூங்க விட்டனா விட மாட்டீங்க. இனிமேல் தெலாதே வந்துட்டீங்க இன்னுமே எப்படி தூங்குவாங்க? மாப்பிள்ள இப்போ இவ்வளோ நேரம் நடத்தி பிரயோஜனம் இல்லை. வள்ளியை நான் கல்யாணம் பண்ணாத்தேன் தங்கச்சி